மாடலிங்ல அவ்வளவு சம்பாதிக்க. ஆனா பணம் எதுவும் கொடுக்காம இங்க ஓசியில பாக்குறவனுக்கே எல்லாமே தெரியுது. இதுக்கு மேல மாசம் மாசம் 350 ரூபா கொடுத்து பணம் கட்டி பாக்குறவனுக்கு என்னத்தை காட்ட போறான்னு தெரியல. மேட்ரு என்ன போய் பார்த்தா இந்த இதுங்களை விட எல்லாம் பெரிய கிறுக்கன் ஒருத்தன் இருக்கான். நம்ம நடிப்பு கிறுக்கன் திவாகர். வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பட்டமாயி போச்சு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் இவனை தமிழ்நாடே வச்சு துவன்னு துவைச்சுது. நம்மலாம் யாரையும் ரோல் மாடல் எடுக்கலாமா? நம்மளதான் எல்லாரும் ரோல் மாடல் எடுக்கணும். இவன் எவ்வளவு பெரிய கிறுக்கன் பைத்தியக்காரன் அப்படின்னு இந்த டிவி சேனலுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் இந்த டிவி சேனல்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டி உள்ள ஆட்களையா தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஒரு டிவி சேனல் கொஞ்சம் கூட சமுதாய பொறுப்பு இல்லாம இது மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பிரபலப்படுத்தி அதை டிவி மூலியமா வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதை பாக்குற சின்ன பிள்ளைங்க மனசுல எவ்வளவு தப்பான ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த திறமையான நபர்களை அவங்களுக்கு அடையாளம் காட்டி அவங்கள போல நம்மளும் வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தாம இது மாதிரியான ஆட்களை நாம அவங்களுக்கு அடையாளம் காட்டும் போது அந்த பசங்க மனசுல நாமளும் இது போல பைத்தியகாரத்தனமா இதாட்டும் பண்ணினா சீக்கிரம் பெரிய ஆளா ஆகிடலாம் அப்படிங்கிற தவறான எண்ணம் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல மக்கள் நம்ம தான் கவனமா இருக்கணும். இந்த டிவி காரணங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு கேவலமா வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்க. அவனுங்களுக்கு இந்த சமுதாயத்து மேல எந்த அக்கறையும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம்.